வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சங்கராஜ் பாண்டே பேசுகிறேன். இன்னைக்கு கேள்விக்கு வெண்ணையோட பதில் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, இவர் ஒரு புதுமையான மனிதர். தமிழ் சினிமா தொடங்கிய காலத்திலிருந்து அதுக்கு விமர்சனங்கள் வர்றது உண்டு. ஆனால் இப்போ அந்த விமர்சனங்களே ஒரு வியாபாரமாக ஆயிடுச்சு. அப்படி ஒரு வியாபாரியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்மளுடைய பாண்டா நிஷான். வணக்கம், இட்ஸ் மீ செருப்புகள். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரோட ஸ்டார்ட் அப்பு. நல்ல தரமான குவாலிட்டியான செருப்புகள். சொல்லப்போனால் நானே அந்த செருப்பு தான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த செருப்பை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிஷ் 20 அங்கே மேலே தெரிகிற கோடை அப்படியே டைப் பண்ணி ஒரு 50% ஆஃபரில் செருப்பு வாங்கிக்கலாம். இந்த செருப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 2 நாளுக்குள்ள உங்கள் வீட்டுக்கு பண்ண நிறுத்துங்க. இது உங்களோட நிகழ்ச்சி அல்ல, என்னோட நிகழ்ச்சி. நான் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டுமே நீங்கள் பதில் அளிக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஏன் என்ன பாண்டானீங்க? எல்லாரும் உங்களை அப்படி தானே கூப்பிட்றாங்க. எனக்கு தான் நிஷாந்த்னு ஒரு பேர் இருக்கு, நீங்கள் என்ன அப்படி கூப்பிட்டுருக்கலாமே. சரி, உங்களை ஏன் சங்கராஜ் பாண்டேன்னு கூப்பிட்றாங்க? அதாவது நான் கேட்கும் நாக்குப்புடு மாதிரி கேள்விகளுக்கு வரவங்களுக்கு வந்து சங்கூதரமாக இருக்கும். அதுக்காகவே என்ன சங்கராஜ் பாண்டேன்னு கூப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் போன வாரம் வந்த ஊஞ்சல் சம்பவத்துடைய நிலைமை ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, நான் நேரடியாகவே கேள்விக்கு வந்துடுறேன். என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறீங்க. அதாவது அந்த ரிவ்யூ வந்து அந்த படத்துக்கான கரெக்டான ரிவ்யூவா, இல்லை இந்த படத்தை நம்ம இப்படி கலாய்ச்சா நம்ம அப்படி ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற நோக்கத்தோடவா? இப்படி கலாய்ச்சா அப்படி ஃபேமஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் வந்துட்டு 120 ரூபா கொடுத்து படம் பார்க்குறேன். அது அந்த படத்துக்கு என்னோட நடுநிலையான ரிவ்யூவை நான் சொல்கிறேன். அது எப்பேற்பட்ட நடிகராக இருந்தாலும் சரி. சரி, நான் வந்து என்னுடைய 2வது கேள்வி கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ காசு வாங்குனீங்க? காசுலாம் நான் ஒன்றும் வாங்குறேங்க. இது வந்துட்டு நான் வந்துட்டு என் மக்களுக்காக பண்ணுற ஒரு சேவையாங்களா? சேவைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாசம் சம்பளம் வாங்கினீங்கன்னா இல்லாதவங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் தரது, அது பேர் சேவை. இது பேர் சேவை இல்லை. ஒரு படத்தை கழுவி ஊட்டி அதிலிருந்து ஃபேமஸ் ஆகிறது வர இருக்கிற காசுனா எடுத்து தரணும் தான் சேவைனா இல்லை. ஒருத்தனுக்கு ஒரு செலவு ஆகாம தடுக்கிறது, அனாவசியமா செலவு ஆகாம தடுக்கிறது, ஒரு 120 ரூபா அவனுக்கு ஆகாம குறைக்கிறதே ஒரு சேவை. புரியுதுங்களா? சரி, நான் வந்து என்னுடைய 3வது கேள்வி கேட்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம வெங்காய பிரபு டைரக்டர் வந்து அவர் வந்து உங்களை வந்து அவ்வளவு கலாய்ச்சிருக்காரு. அப்போ கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம அவர் படத்துக்கு நீங்க நடிச்சு கொடுத்துருக்கீங்க. அது ஏன்? சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை அதெல்லாம் எதுவும் பார்க்க கூடாது. அப்போ நாங்க அப்படி இருந்தோம்னா எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதை நாங்களே சால்வ் பண்ணிட்டோம். அவர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. படம் நல்லா போச்சு. புரியுங்களா? சென்னை 6,38,000 நம்ம வெங்காய பிரபு சாரோட படத்தில் பின்னிருக்கா அப்படி. எல்லாரும் போய் பாருங்கள். நானும் ஒரு சின்ன பாட்டில் காமெடி பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். என்னோட ஹனிபி ரேட்டிங் 100க்கு 80. நீங்களும் hanibi.com போய் உங்கள் ரேட்டிங்கை கொடுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது உங்களோட நிகழ்ச்சி அல்ல, என்னோட நிகழ்ச்சி. நான் 4வது கேள்வி கேட்குறேன். அதாவது முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் உங்கள் வீடியோவில் வந்து முன்னாடி ஒரு 30 செகண்ட் பின்னாடி ஒரு 30 செகண்ட் ஒரு ஆடெல்லாம் போடுறீங்க. அது ஏன்? அதுக்கு காசு வாங்குறீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வர யூத்ஸ் அவங்களோட ஒரு மினி ஸ்டார்ட் அப்போ ஒரு கடையோ ஒரு பொருளோ அதுக்கான பப்ளிசிட்டியை என்னோட இட்ஸ் நிஷாந்த் பாப்புலாரிட்டி மூலியமா நான் வெளிப்படுத்துறேங்க. இதனால அவங்களும் வளருவாங்க, உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் போய் சேரும். எவ்வளோ காசு வாங்குறீங்க? காசு அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு அன்பளிப்பை அவங்க தருவாங்க. அவங்களே இப்பதான் வளர்ந்து வர அன்பளிப்பு. சரிங்க, என்னுடைய நிகழ்ச்சியின் கடைசி கேள்வியா நான் கேட்குறேன். ஒரு படத்தை கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரு டைரக்டருடைய கனவு அது இதுன்னு ஓகே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கிறாங்க. நீங்க வந்து யூடியூப்ல வந்து 8 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டு அந்த படத்தை கேவலப்படுத்தி இல்லைங்க. இப்ப இதுவே அந்த டைரக்டர் கோவப்பட்டு உங்களை சண்டைக்கு ஆளை வச்சு உங்களை அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல இப்ப அந்த டைரக்டர் உங்களுக்கு கூலிப்படை வச்சு உங்களை தாக்குனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல இப்ப அந்த படத்தோட ஹீரோவை வச்சுக்கோங்க. என் படத்தை எப்படி மோசம் பண்ணிட்டியடா, ஏன் இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு நினைச்சாங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றேன் இருங்க. மோசம் பண்ணிட்டேன் ஹீரோ கேக்குறாங்க, நீங்களே இப்ப சொல்றீங்க. ஹீரோலாம் யாரும் அப்படின்னு நினைக்கிறதுங்க. போன வாரம் நம்ம பம்பு நண்பர் போய் மீட் பண்ணேன். எப்படி இருக்கீங்க, நல்லா விசாரிச்சாரு. ஓகே, ஐஸ் வச்சிங்களா? ஐஸ் வச்சதெல்லாம் இல்லைங்க. அதுக்கு முந்தின வாரம் நம்ம அஜய் அண்ணனை போய் பார்த்தேன். அவர் வீட்டிலேயே போய் சந்திச்சேன். என் பக்கத்துல உட்காந்து எனக்கு சாப்பாடு போட்டு அவரே பரிமாறினாரு. மனுஷங்க, புரியுதுங்களா? அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சுஜித் அண்ணன் பல்கேரியாலேருந்து கால் பண்ணி விசாரிச்சாங்க. இது பேர்லாம் ஐஸ் இல்லாமல் வேற என்ன? ஐஸ். நன்றி. இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். வணக்கம்.